இருக்கும். எனவே நம்ம குடும்பத்தில் ஹராம் ஹலால் பேணப்படணும். இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல், இந்த ஹராம் ஹலால், இந்த பினான்சி சிஸ்டங்கள், இதுல இருந்து நாங்க முதல் சுத்தம் அடையணும். ஏன்னா ஒரு மனிதன் உடம்புல ஒரு ரத்தம் ஹலாலா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு வழிப்போக்கன், அவனுடைய முடி புழுதியில பரட்டையா இருக்குது, உடுப்பு என்ன கிழிஞ்சு போய் இருக்குது, கால செருப்பு இல்ல, யாரப்ப நல்லா கிட்ட கெஞ்சுறான். அப்ப இவனுக்கு எல்லாம் எப்படி மன்னிப்பு கொடுக்கணும்? அவன் பரதேஸ், அவன் பயணத்தில் இருக்கிறான், அவன் ஏழையா இருக்கிறான், செருப்பு போன வழியில உடுப்பு பிஞ்சிருக்குது, இவன் போய் கையேந்தி யாரோ பண்ணா அல்லாஹ் உடனே மன்னிப்பான் தானே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவருக்கு எப்படி அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்ளுவான்? என்ன, அவர் மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிச்சது ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம், அவர் உடுத்திருக்கிறது ஹராம், அவர் ஓடுற ரத்தம் ஹராம். அப்ப எப்படி இவருக்கு துஆ கபூலாகும்?